வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்? பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். திட்டமிடலே இல்லை மோடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மோடி என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா, இந்த திட்டமிடலை பற்றி காங்கிரஸ் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நர்மதா நதி குறுக்கே அணை கட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் நினச்சாரு. அதற்கான திட்டமும் இறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனால் சடனாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இறந்துட்டார். இறந்தோன்னே டக்குன்னு அவருடைய பேரில் திட்டத்தை தொடங்கி அடிக்கல் நாட்டுறது அப்படிங்கிறத காங்கிரஸ் பண்ணாங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டினார். நர்மதா நதி குறுக்கே அணை கட்டுற அந்த ப்ராஜெக்டு பேரை சூட்டி அடிக்கல் நாட்டினார். அது அப்படியே கிடந்துருச்சு. மோடி முதல்வராக இருந்தப்ப இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, எத்தனை வருஷம் அப்படியே கிடப்பிலே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்டர் கவர்மெண்ட் காங்கிரஸை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம்லாம் இருந்தார் மோடி. அதை தான் சொல்லியிருக்காரு. நான் உண்ணாவிரதம் இருந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் மண்டிட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை வேகமாக பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதையும் கிடப்பில் போட்டுருச்சு. நான் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மீதி எல்லா பணிகளையும் முடித்து அதை இனாகிரேட் பண்ணேன் அப்படின்னு மோடி பேசியிருக்காரு. 900 கோடியில் முடிய வேண்டிய ப்ராஜெக்டெல்லாம் இப்போ 90,000 கோடியில் வந்து நிற்கிது. காரணம் காங்கிரஸுடைய கேவலமான திட்டமிடல் தான் காரணம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்பப்போ முடிச்சிடணும் ப்ராஜெக்டை. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் 20 வருஷம் 30 வருஷமாக கிடப்பில் போட்டது காங்கிரஸ் தான் அப்படின்னு மோடி சாடியிருக்காரு. அடுத்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ செம ட்ரெண்டிங்காக ஷேர் ஆனிச்சு. ஜம்மு காஷ்மீரில் வந்தே பாரத் ட்ரெயின் சுற்றி பனி, ஃபுல் அண்ட் ஃபுல் பனியாக இருக்குது. அந்த பனிகளுக்கு நடுவே வந்தே பாரத் வேறு லெவலில் ட்ராவல் பண்ணுது. அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆனிச்சு. நிறைய பேர் கூட சொன்னாங்க இது ஐரோப்பிய நாடுகள் கிடையாது, அமெரிக்கா கிடையாது, பாரதம், ஜம்மு காஷ்மீரில் வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்னு நிறைய பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்களா. அதை மேற்கோள் காட்டி மோடி பேசியிருக்காரு. 2. மூணாவது என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை ப்ராப்பராக நடக்க விட மாட்டுறாங்க எதிர்கட்சிகள். இது குடியரசுத் தலைவருக்கு செய்யக்கூடிய அநீதி. குடியரசுத் தலைவர் வறுமையான குடும்ப பின்னணியிலிருந்து, பழங்குடியின சமூக பின்னணியிலிருந்து அவங்க இன்றைக்கி குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. அவங்களுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை ப்ராப்பராக செய்ய விட மாட்டாங்க, நடத்த விட மாட்டாங்க காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகள். இதுதான் ஒரு பழங்குடியின பெண்ணுக்கு எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்டா அப்படின்னு மோடி சாடியிருக்காரு. அடுத்து ராகுல் காந்தி பாராளுமன்ற வளாகத்தில் சீக்கிய சமூகத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டர், அவர் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, நம்ம சேனலில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். முன்னாடி அவர் காங்கிரஸில் இருந்திருக்காரு, காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்திருக்காரு, அதனால துரோகின்னு சொன்னார் அப்படின்னு காங்கிரஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. மோடி என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரஸ்லேருந்து எவ்வளவோ பேர் விலகி இருக்காங்க, காங்கிரஸே பல துண்டுகளாகலாம் உடஞ்சிருக்கு, யாரையும் பார்த்து இந்த துரோகி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொன்னதே இல்லையே, எதுக்காக இந்த எம்பியை பார்த்து மட்டும் சொன்னாங்க? ஏன்னா அவர் ஒரு சீக்கியர், சீக்கியருக்கு எதிரான ஒரு போக்கு காங்கிரஸ்கிட்ட இருக்குது, அது இன்னும் தொடருது அப்படின்னு சொல்லிட்டு மோடி கொந்தளித்து பேசியிருக்காரு. இப்படிப்பட்டவர்களால் காங்கிரஸ் அழியாமல் வேற என்ன நடக்கும் அப்படின்னு ராகுல் காந்தியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தினால தான் காங்கிரஸ் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டியிருக்காரு. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் பேசினது ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. 2வது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பக்கத்து வரலாம். தொகுதி பொறுப்பாளர் பணியிலிருந்து அண்ணாமலை விலகினார்ல, இது சம்பந்தமாக புதிய தலைமுறை நியூஸ் 24x7 தமிழ் இருக்காங்களே, அவங்க பொதுமக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் கேட்டிருக்காங்க. பொதுமக்கள் நிறைய பேருடைய ஃபீட்பேக்கு அண்ணாமலைக்கு ப்ரோ அண்ணாமலையாக தான் இருக்குது. அண்ணாமலைக்கு ஆதரவான கருத்துக்களை தான் பொதுமக்கள் சொல்கிறத பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தங்க ஒன்று ரீசன் சொல்கிறாங்க. அண்ணாமலை பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தார், மாநில தலைவராக இருந்தார் பாஜகவில், அவர் மாநில தலைவராக இருந்ததுக்கப்புறம் தான் பிஜேபி அப்படிங்கிற கட்சியை பற்றியே பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு, திமுகவுக்கு மிக கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்தாரு அப்படின்னு அண்ணாமலையை பற்றி மக்கள் பாசிட்டிவாக பேசுகிறத புதிய தலைமுறை எடுத்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, என்டிஏவுடைய வெற்றிக்கு அண்ணாமலையுடைய பங்கு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் குறிப்பிடுறாங்க. அண்ணாமலை தேர்தலிருந்து ஒதுங்கிட்டாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்குமா தோக்குமா அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அண்ணாமலை இருந்தாருன்னா என்டிஏவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இருக்கும். பொதுமக்கள் மத்தியில் என்டிஏவுக்கு கேம்பெயின் பண்ணும்போது அதை நல்லா கொண்டு போய் சேர்ப்பார். அண்ணாமலை இல்லைன்னா லாஸ் இல்லையா அப்படிங்கிறத இப்போதைக்கு கணிக்க முடியாது. ஆனால் அண்ணாமலை இருந்தால் அது டெஃபினட்டாக கெயின் தான் என்டிஏவுக்கு அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது.
மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் அண்ணாமலை பிஜேபிக்கு அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. அண்ணாமலையும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. மதுராந்தகத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்த அன்னைக்கு கூட இப்போ யார் அப்போ அண்ணாமலை பேசும்போது தான் இபிஎஸ் உள்ளே வந்தார். அப்போ அண்ணாமலை எப்படி அவரை வெல்கம் பண்ணுறாரு? இப்போதைக்கு எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் ஏப்ரல் மே மாதத்தில் நம்ம மாநிலத்துடைய முதல்வர் அப்படின்னு இபிஎஸ்ஸை வெல்கம் பண்ணுறாரு அண்ணாமலை. அந்தளவுக்கு அண்ணாமலை இப்போ இறங்கி வந்திருக்காரு. ஆனால் இதை சில அதிமுகவினர் சில பாஜகவினர் புரிஞ்சுக்க மாட்டீங்க. மோடி முன்னாடி அண்ணாமலை என்டிஏவை பற்றி பேசியிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா மோடி வந்ததுக்கப்புறம் தான் மீடியாக்களுடைய ஃபோக்கஸ் அந்த மதுராந்தகம் நிகழ்ச்சியில் இருக்கும். மோடி வரதுக்கு முன்னாடி இருக்காது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? மோடி வந்ததுக்கப்புறம் மோடி முன்னிலையில் அண்ணாமலையை பேச வச்சுருக்கணும். ஆனால் அண்ணாமலை மோடி முன்னாடி பேசினா கைத்தட்டல் வரும். அண்ணாமலையை கூப்பிட்டா பேசவாங்க அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட்டா எல்லாமே பயங்கரமாக தொண்டர்கள்லாம் கத்துவாங்க, வெல்கம் பண்ணுவாங்க. இது ஒரு சில பேருக்கு பிடிக்கல. அதனால மோடி வரதுக்கு முன்னாடி திட்டமிட்டு அண்ணாமலையை பேச வச்சுட்டாங்க அப்படிங்கிற டிபேட் நடக்குது. இது மாதிரியான மிஸ்டேக்கை இனி பண்ணாதீங்க. மதுரைக்கு மோடி வரார்ல, மோடி வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையை பேச வைங்க. அவர் டெஃபினட்டாக என்டிஏவுக்கு ஆதரவாக இபிஎஸ்க்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரு. அண்ணாமலையுடைய இது மாதிரியான பவரை யூட்டிலைஸ் பண்ணுங்க என்டிஏ பிஜேபி. அண்ணாமலைக்கு தனிப்பட்ட வகையில் புகழ் கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்காதீங்க. கூட்டணியுடைய வெற்றி, கூட்டணிக்கு இன்னும் நல்ல விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பாருங்க அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.